ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய மிக்ஸி தான் வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு இந்த மிக்ஸிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு உடச்சி இந்த மிக்ஸிக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸியை வந்து கழட்டுறதுக்கு இங்கே அடியில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஒரு வீடியோ எடுக்க விடுறேன்னா பாருங்க. அப்படி இல்லடா, இப்படி கழட்டா. கழட்டு கழட்டு. திருவு. திருவு. எஸ், வெற்றிகரமா கழட்டிட்டாரு திருவ. எடு. ஓகே, அங்க காட்டு, நம்ம ரசிகர்களுக்கு காட்டு. இது பாருங்க, இந்த சுவிட்ச், இந்த லோடு சுவிட்ச் சொல்லணும்ல, இது லோடுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லோடு இருக்குன்னா இதை அழுத்தி விடுவாங்க. அதுக்காக ரீசெட்னு போடுது, ப்ளஸ் 2 ரீசெட்னு போடுது. ஓகே, பாருங்க நம்ம கண்ட்ரோலர். இதில் தான் ஒவ்வொரு இதாக கண்ட்ரோல் ஆகிட்டே போவோம். கரண்ட் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது இதில் தான். கனெக்ஷன்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. லோடஸில் 2 ஒயர் வரும், நான் 1 ஒயர் தான் இருக்குங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இல்லை தெரியுதா உள்ளார? இதுக்குள்ளே 4 ஸ்க்ரூ இருக்குது. அதுதான் அந்த வந்து இந்த மோட்டரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் கழட்டிடுவோம். இப்போ அந்த பக்கம் கழட்டு, நான் இந்த பக்கம் கழட்டுறேன். ஓகே, கழட்டியாச்சு. அடுத்த ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவில் கழட்டு. கழட்டியாச்சு, எடுத்துடலாம். தூக்கிடலாமா? இதை எடு, தூக்கு. கழட்டியாச்சு. ஓகே, இந்த ஒயர்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். இந்த காடி அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்டாக இதில் வச்சுட்டு ஒரு நிமிடோட தனியாக வந்துருச்சு. மிக்சியில் இருக்க பார்ட் அவ்வளோதான். காயில் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற மிக்சியில் இருக்கக்கூடிய மோட்டர், மற்றபடி வேறு பொருள் ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது, அந்த சுவிட்ச் ஒன்று இருக்குது. இதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாகவே இல்லை. இந்த மோட்ரு தான் வந்து நம்ம மிக்சிக்குள்ளே இருந்த மோட்ரு. இப்போ வந்து இந்த மேலே இருக்க பாடியெல்லாம் கழட்டிட்டு இது மொத்தமாக எப்படி இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்க்கட்டுமா? வீடியோ எடுத்தாலே ஓடிடுவிய, நடிக்க மாட்டிய நீ? எப்படி பேசவே மாட்டிய நீ? ஆடவே மாட்டிய? சரி பாரு, வீடியோ எடுக்கட்டுமா? அம்மா செல்லை ஓப்பன் பண்ணாலே ஒரே ஓட்டமாக ஓடிவாங்க. கொஞ்ச நேரம் பேசுறா, ஏதாவது சொல்றான்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இன்னைக்கு வந்து எடுக்கட்டும், எனக்கு என்ன கொஞ்சம் நவுறா. ஐயோ முடியலங்க, என்ன நவுறான். இங்க பாருங்க, 2 ஸ்கூல் ஜாயின் பண்ணி நட்டு இருந்துச்சு, அதை கட்டியாச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்க,
இது வந்து அந்த கார்பன், நம்ம மோட்டரில் வந்து கரண்ட் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கார்பனு கரித்துண்டு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம இது வந்து ஆர்மேச்சர், இது வந்து ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. நம்மளோட கரித்துண்டு வந்து இதில் தான் உரசிட்டு இருக்கும். இந்த கார்பன் வந்து இதில் தான் இப்படி உரசுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பவர் கொடுக்கும்போது இது மூலயமா பவர் சப்ளை ஆகி இந்த மோட்ரு வந்து சுத்த வைக்கும். அதுதான் வந்து இந்த மோட்டரில் நடக்குது. இந்த கார்பன் போயிட்டா மோட்டர் சுத்தாது. நம்ம கொடுத்து கடையில் மாற்ற சொல்லுவாங்க. அடிக்கடி கார்பன் போவோம், இதை எடுத்துக்குவோம். இது பேர் தான் ஆர்மேச்சர் சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் புதுசாக இருக்கோ மறக்காம நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம உங்கள் சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப தேவை. அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இல்லை இதில் அவ்வளோதான். இந்த மிக்சிக்குள்ளே யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இதேமாதிரி அடுத்ததாக ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அந்த ஃபேனையும் உடச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.